கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையினுடைய செயல்பாடுகள், கிரியைகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்ம வார்த்தை என்று சொல்லிவிடுகிறோம். அந்த வார்த்தையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று நம்ம இந்த நேரத்தில் பார்க்கிறோம். அவைகள் இருபுறமும் கூறுள்ள பட்டயம், கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது ஆத்துமாவையும் ஆவியையும் ஊனையும் எல்லாவற்றையும் அப்படியாக பிரித்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு செயல்பாடு அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நம்மை அது நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வார்த்தை இருபுற பட்டயம் என்று சொல்லப்படுது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ரெண்டு பக்கம் வெட்டும், பேசுகிறவர்களையும் வெட்டும், கேட்கிறவர்களையும் வெட்டும். ஆகவே இந்த பட்டயத்தை உபயோகப்படுத்துகின்ற வேளையில் தேவ வசனமாகிய பட்டயத்தை கையில் எடுத்து நாம் யுத்தம் செய்கிற வேளையில் ரெண்டு பக்கம் வெட்டக்கூடிய நிலையில் இருக்கும். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நாம் இந்த பட்டயமாகிய இந்த வார்த்தையை நாம் எடுத்து செய்யும் பொழுது அது வார்த்தையை கொண்டு அதை செயல்படுகிற வேளையில் நமக்கு அது எல்லா வகையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்களையும் அது அப்படியாக எக்ஸ்போஸ் பண்ணி காட்டக்கூடியதான வார்த்தை செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாத காரியங்களை கூட இந்த வார்த்தை வகையறுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்டதான வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இந்த வசனத்தை குறித்து சொன்னீங்களே, உங்களுடைய வார்த்தையை குறித்து சொன்னீங்களே, இது இருபுற கருக்குள்ள பட்டயம் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, ஜீவனும் வல்லமை உள்ளது என்று சொன்னீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த பட்டயமும் இருபுற கருக்குள்ள பட்டயத்தை ஆண்டவரே எடுத்து நாங்கள் உபயோகப்படுத்துகின்ற வேளையில், பிரயோகிக்கின்ற வேளையில் அது ஆசீர்வாதமாக பயனுள்ளதாக இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.